இவர் ஒருத்தர் எடுத்த டெசிஷனால தான் இன்னைக்கு ஹைதராபாத் இந்தியாக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க ஒரு சின்ன ஹிஸ்டரியை பார்ப்போம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, அப்போ ஹைதராபாத் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நிசாம் ஓஸ்மான் அலி கான் அப்படிங்கிறவர் நாங்கள் இந்தியா கூட சேர மாட்டோம், நாங்கள் ஒரு செப்பரேட் நேஷனாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணுறாரு. ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, அதாவது சவுத் சென்ட்ரல் இந்தியாவோட ஒரு பெரிய பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது அரசாட்சி பண்ணுற ஒரு ஸ்டேட்டுங்க அது. அங்கே மெஜாரிட்டியாக இருந்த பீப்புள்ஸ் வந்து ஹிந்துஸ் தான். அப்போ அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, ரஜேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் மிலிட்ரி, அதாவது ஒரு அணு ஆயுத குழு ஒன்று ஃபார்ம் ஆகுறாங்க. அவங்க அங்கே இருக்க மக்களை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க, நிறைய அட்ராசிட்டிஸும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் மாறிச்சுங்க. ஹைதராபாத் மட்டும் செப்பரேட் ஆயிடுச்சு, இந்தியா விட்டு செப்பரேட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்தியாவோட யூனிட்டி, அதாவது ஒத்துமைக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பெரிய டெசிஷன் ஒன்று எடுக்கிறாரு. நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஹைதராபாத்துக்கும் அனுப்புறாரு. அங்கே ஒரு 4 நாள் ஆப்ரேஷன் நடக்குதுங்க. 5வது நாள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைதராபாத்தையும் நம்ம இந்தியன் ஆர்மி அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. நிஜாமும் சரண்டர் ஆகுறாரு. இந்த ஆப்ரேஷனோட பேர் தான் ஆப்ரேஷன் போலோ. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இந்தியாவோட யூனியனுக்குள்ள ஹைதராபாத் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட்டும் பண்ணப்பட்டுச்சுங்க. அதே மாதிரி ஆப்ரேஷன் போலோ நம்ம இந்தியாவோட ஒத்துமையை பாதுகாக்க அப்போ ஒரு பெரிய வரலாற்று திருப்புமுனையாகவும் அமைஞ்சது. அன்னைக்கு மட்டும் அந்த 5 நாள் ஆப்ரேஷன் போலோ நடக்கல அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்தியா மேப்பில் ஹைதராபாத் இருந்திருக்காதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.